கங்காவுக்கு தாலி பெருக்கி கோக்கணும் இல்லையா, அதத்தான் சொல்றேன். ஆமாம்மா, அதையும் நல்லபடியா செஞ்சுட்டா கல்யாண கடமை முடிஞ்சுது. ஏமா தாலி சார் யார் செய்யணும், நம்மளா மாப்பிள்ளை வீட்லயா? அதேண்ட வாயை கொண்டுட்டு இப்படி அப்படின்னு கேக்குறால, சொல்லுமா. இத பாருப்பா, மாப்பிள்ளை வீட்டுலதான்ப்பா செய்யணும். வேணும்னா அதுல கோக்கறதுக்கு குண்டு காசு அதெல்லாம் நம்ம வாங்கி சேர்த்துக்கலாம். நாகரிகம் வளர வளர நம்ம நாட்டு பண்பாடே மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மஞ்ச கயிறுடைய மகிமையே மாறி போச்சு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, எங்க ஐயாவோட சொத்து சுகத்தை விட எங்க அம்மாவோட சொத்து சுகம் 10 மடங்கு அதிகம். அந்த காலத்துல பவுன் வித்த விலைக்கு எங்க அம்மா நினைச்சிருந்தா கழுத்து தாங்காத அளவுக்கு தாலி சரடு செஞ்சு போட்டிருக்கலாம். ஆனா எம்புட்டுதான் நகநட்டு போட்டிருந்தாலும் மாங்கல்யம் மஞ்ச கயிறுல தான் இருந்துச்சு. இப்போ உன் கழுத்துலயும் சுப்புலட்சுமி கழுத்துலயும் மஞ்ச கயிறுலயா இருக்கு. காலம் மாறி போச்சு, அத சொல்றேன். ஐயா, நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. தாலி பிரிச்சு கோக்கறத நாம கோவில்ல வச்சு பண்ணாலும் பண்ணலாம், இல்ல நம்ம வீட்டோட வச்சு பண்ணாலும் பண்ணலாம். ஐயா, நம்ம வீட்லயே வச்சு பண்ணிடுவோம். ஐயா, சம்பந்தி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லணும் இல்லீங்களா? ஆமா, சொல்லணும். போன்லயே சொல்லிட்டா போச்சு. ஐயோ, தப்பா நினைச்சிட்டு போறாங்க. ஐயா, எதுக்கு தப்பா நினைக்க போறாங்க? அவன் 40 வருஷம் கூட்டாளிமா ரத்தனவேலு, சம்பந்தி எல்லாம் இப்பதானே. போன்லயே சொல்லிடுவோம். ஹலோ. டேய் ரத்னம், நான் ஐயா பேசுறேன்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்க ராஜா. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடா, உன் மருமகளுக்கு தாலி பெருக்கி போடணும். அது விஷயமா தான் போன் பண்ணேன். அது என்னப்பா, உன் மருமகன் சொல்லி பிரிச்சு சொல்ற? என் மகன் சொல்லு. டேய் ரத்னம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் பிறந்த வீட்டை எங்க வீடுன்னு சொல்லுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டை தான் எங்க வீடுன்னு சொல்லுவா. பிறந்த வீட்டை எங்க அம்மா வீடுன்னு சொல்லுவா. இப்ப என் பொண்ணு உன் மருமக. இது பாரு, நீ பஞ்சாயத்துல மடக்கி கேள்வி கேட்கிற ஆளு. இதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. சரி, எப்ப விசேஷம் வச்சிருக்கிற? நாளைக்கே நாள் நல்லா இருக்கா, நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு இருக்கேன். நல்லதுப்பா. வேற என்னப்பா? வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் நேர்ல வந்து சொல்லலன்னு தப்பா எடுத்துக்க போறேன். சாச்சா ராஜா, நமக்குள்ள என்னப்பா இருக்கு? சரி ராஜா, நான் கற்பகத்துக்கிட்ட கலந்து பேசி என்னென்ன முறையா செய்யணுமோ அந்த ஏற்பாடோட வந்துடுறோம். கங்கா கிட்ட ஏதாவது பேசணுமா? வேணாம் வேணாம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து உடனே புறப்பட்டு வந்துருங்க. என்ன விஷயத்த சொல்லிடு. சரி ராஜா, வச்சிடறேன். நாச்சியா, சொல்லுங்க. சம்பந்திக்கிட்ட சொல்லியாச்சு. அதான் நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டாருமா. சுப்புலட்சுமி பிள்ளைங்களையே உடனே புறப்பட்டு இங்க வர சொல்லு. டேய் சரவணா, ஐயா நீ மில்லுக்கு போறியா? அண்ணன்கிட்டே சொல்லிடு. போ. சரிங்க, போ. வரமா. எல்லாரும் வாங்க. வாங்க. வாங்க மாப்ள. நல்லா மாப்ள. என்னம்மா நல்லா இருக்கியா? வாங்க 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 வாங்க. டேய் வாடா. வா உட்காரு. வாங்கம்மா. கங்கா, வாங்க மாப்ள. நீ உள்ள போய் ரெடி ஆயிடுமா. சரி பெரியம்மா. குடி. இளவஞ்சி, அம்மாடி, காபி கொண்டு வாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. நாச்சியாரம்மா, கங்காவுக்கு தாலி சரடு கொண்டு வந்திருக்கேன். 10 சவரத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. ரொம்ப அழகா இருக்குமா. இந்த சுப்பு பாரு, நல்லா இருக்குல்ல. கபோர்ட்ல குண்டு காசெல்லாம் வச்சிருக்கேன், அதோட தேவை. சரிக்கா. குடுமா, எடுத்துங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. எனக்குமா. அக்கா, எங்கக்கா போன நீ? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ண சொல்ற? நாச்சியாரம்மா திடீர்னு ஒரு வேலை சொல்லிட்டாங்க, முடிச்சிட்டு வரேன். அம்மா, என்ன விஷயம்? அக்கா, கலெக்டர் அம்மாவே கங்காவுக்கு 10 சவரன்ல தாலி சரடு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. மருமக மேல பாசத்தை கொட்டுறாங்க. என்னது? 10 சவரன்ல தாலி சரடா?
பாத்தியா இளவஞ்சி, கங்காவுக்கு அதிர்ஷ்டம் தங்கமா கூரையை பிச்சுட்டு கொட்டுது. நீ என்னமோ சொன்ன கற்பகத்துக்கு கங்கா மேல பெரிய இல்ல, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைன்னு. சண்டைதான், அது சபையில காட்டிக்க முடியுமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்ண வேண்டியதுதான். போக போக தானே நெருப்பா புகைய போகுது. அக்கா, நான் ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்குதுக்கா. எங்க நான் நினைச்ச திட்டமெல்லாம் பாழா போயிடும் போல இருக்கே. இளவஞ்சி, நாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நாச்சியார் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு போகுது. வா, நிறைய வேலை இருக்கு, போய் பார்க்கலாம். வாடி, அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நாம பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆமாமா ஆமா. சுப்பு, இந்த தாலி கழுத்துல கட்டுமா. இளவஞ்சி, புடிச்சு போடு. இது ஒண்ணுதான் குறைச்ச. சம்மதிமா, மகாலட்சுமி பொட்டெல்லாம் கோத்துரு. அக்கா, மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. சம்மந்திமா, பேங்க. சமந்தி, நீங்களும் வச்சு விடுங்க. கங்கா, மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. கங்கா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. எழுந்திருக்குங்க. சாரு, உனக்கு எப்படி செமஸ்டர்? உனக்கு வேற எனக்கு வேறையா வரும்? 2 பேருக்கும் ஒரே டைம்ல தான் எக்ஸாம் வரும். இந்த செமஸ்டருக்கு படிக்கவே முடியல. எங்க அரியர் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? முன்னாடியாவது அக்கா இருந்தாங்க, திட்டுவாங்க. இப்ப யார் என்ன கேட்க போறாங்க? அது இல்லடி, அக்கா கலெக்டர் மாமா வீட்டுக்கு போனதுல இருந்து மறு வீடு, தாலி பிரிக்கிறதுன்னு ஒரே ஃபங்க்ஷன். அதனால படிக்கவே நேரம் இல்ல. இப்ப பாரு, நாளைக்கு சரவணன் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம், மறு வீடு. இப்படியே போனா எப்ப தாண்டி படிக்கிறது? எனக்கு என்னமோ சரவண அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் பண்றது பிடிக்கவே இல்ல. சரவண அண்ணனை விட ஜெயச்சந்திர மாமாக்கு தான் உடனடியா கல்யாணம் பண்ணணும். ஏன்னா மாமா பாவம், அக்கா வேற விட்டு கொடுத்திருக்காருல்ல. அது சரிதான், மாமாக்கு இப்ப உடனடியா கல்யாணம் பண்ணணும் தான். ஆனா சரவண அண்ணன் வடிவை கூட்டிட்டு போயிட்டதுனால அவங்களுக்கு இப்ப உடனடியா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. இப்ப என்ன, அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமாக்கு உடனடியா பொண்ணு பார்த்துட்டா போச்சு. பொண்ணு பாக்குறதா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
முத்தரசி அத்தை உன்னதான் மாமாக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. கங்காவை தான் கொடுக்கல, அடுத்த பொண்ணையாவது எனக்கு கொடுங்கன்னு அப்பா கிட்ட அத்தை கேட்டிருக்காங்க. நான் மாமா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்பா. ஏறம்மா, மாமா நல்லவர் தானே, மாமா உனக்கு பிடிக்காதா? சந்தேகமே இல்ல, மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிடிச்சா மட்டும் பத்தாது, ஆசை வரணும். ஏய், எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? மணிமேகலை மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? இது என்னடி புது கணக்கு? ஆமா, மாமா அக்காக்காக விட்டு கொடுத்தாரு, மணிமேகலை கலெக்டருக்காக விட்டு கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஓ ஐடியா மோசம் இல்ல, கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா இது நடக்கவே நடக்காது. ஏன்னா குலசேகர மாமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே கற்பக அத்தைக்கும் சண்முக சுந்தர சித்தப்பாவுக்கும் குலசேகர மாமாவும் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? மாமாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது தவிர வேற என்ன சொல்ல போற? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, பொடி. ஏய், கோவப்படாத. அப்பா கிட்ட சொல்லி மாமாக்கு ஒரு சூப்பர் பொண்ணா பார்க்க சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சரவணன் நிச்சயதார்த்தத்துக்கு அக்காவும் கலெக்டர் மாமாவும் வருவாங்க. அக்காவை எப்படியாவது பிடிச்சு வச்சு ஒரு 2 நாளைக்காவது நம்ம கூட தங்க வைக்கணும், என்ன? ஆமாண்டி, அக்கா கூட அரட்டை அடிச்சு ரொம்ப நாளாச்சு. அக்காவை நாளைக்கு எப்படியாவது கெட்டியா புடிச்சு வச்சுக்கணும். ஓகே ஓகே, சரி வா. ரமா, கல்யாணம் வடிவ அன்னைக்குதான், உனக்கு இல்ல. சாரு, சாரு, அங்க போற. அடியே, உனக்கு தாண்டி இன்னைக்கு நிச்சயதார்த்தம். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. ஆம்பளை புள்ள மாதிரி அங்க எங்கேயும் சுத்தி தெரியாதவா? நீ சும்மா வாடி. திட்டுறதுதான் வேலை. என்னம்மா கல்யாண பொண்ணு? என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிச்சு கடைசியில நீ நினைச்ச மாதிரியே என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற. கெட்டிக்காரடி நீ. இங்க பாரு, ஐயா வீட்டு மருமகனா சும்மா கிடையாது, பயபக்தியா நடந்துக்கணும். எங்க பேரை கெடுத்துடக்கூடாது. ஆமா, சரியா சொன்னீங்க அப்பத்தா. எனக்கு எங்க அத்தை இருக்கும்போது எந்த கவலையும் இல்ல. ஐயோ என் ராஜாத்தி. அத்தை, அவ பேரெல்லாம் கெடுக்க மாட்டா. படிச்ச பொண்ணு இல்ல, பக்குவமா நடந்துக்குவா. ஆமா ராச்சியா. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறதா உத்தேசம்? வர தைக்குள்ள முடிச்சிடலான்னு ஐயா சொல்லிருக்காங்க. என்ன இஞ்சி இளவஞ்சி, கோயில்ல என்ன சாமி கும்பிட கூட விடாம சண்டை போட்டல்ல, இப்ப என்னாச்சு? என் நிச்சயத்தை நீ தான் நடத்த போற. அத்த, இவ என்ன சீன்றா, கேவலமா பேசுறா. அத்தை, நான் ஒண்ணுமே பேசல அத்தை. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சியான்னு கேட்டேன், அது ஒரு கிண்டலா அத்தை? அத்த, இவ போய் சொல்றா. ஏய் சும்மா ரெடி. உனக்கு காது சரியில்லை, அவ ஒண்ணு சொல்லுவா, நீ ஒன்ன நினைச்சுக்கிட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்காத. ஏன் அத்தை, வடிவ நல்லா சமைப்பாளா? தெரியலன்னா நான் கத்து கொடுக்கறேன். அத்த, இவ என்ன பார்த்து கண்ணடிக்கிறா. நீங்க பாருங்க, இந்த நிச்சயத்துல கலந்துக்க மாட்டேன், நான் இப்பவே போறேன். இங்க பாரு, நீ போறதா இருந்தா போ. நீ போயிட்டா இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நிக்காது. அக்கா கோச்சுக்காதீங்க அக்கா, இளவஞ்சி நம்ம செல்ல மருமக. வா வாங்க. வாமா. கார்த்திக், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க ஐயா. ஐயா, கலெக்டர் கங்கா சம்பந்தி வீட்டுக்காரங்க இன்னும் வரல. வந்துகிட்டு இருக்காங்க, வந்த உடனே ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க ஐயா. வடிவு, நம்ம கல்யாணத்துக்காக ஐயா கிட்ட எத்தனை முறை கேட்டிருப்பேன். நம்ம ஓடி போன பிறகுதான் நிச்சயதார்த்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப சந்தோஷமா? ஓடி போனதுலயும் ஒரு சுகம் இருக்கு. என்னங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போலாமா? ஐயோ, வேற வேணையே வேணாம். ஐயாக்கு தெரிஞ்சா நம்ம கல்யாணத்தை 4 வருஷம் தள்ளி போட்டுருவாரு. நீங்க ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கீங்க. உங்களை நம்பி உங்க வீட்ல இருக்கிற அந்த இளவஞ்சிங்கிற குள்ள நிறைய எப்படிதான் சமாளிக்க போறனோ? ஆமாண்டி, நான் குள்ள நரிதான். ஓ, உன் குரவலை கடிச்சு துப்புற. ஏண்டா சரவணா, இது பாரு, இவர் எனக்கு புருஷனா வரப்போறவரு. இவர் வாடா போடான்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இன்னும் நிச்சயமே முடியல, அப்புறம் கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் உனக்கு புருஷன். இப்ப நினைச்சாலும் நான் இந்த நிச்சயத்தை நிறுத்த முடியும். அண்ணி,
ஏன் நீ இப்படி அபசகுணமா பேசுறீங்க? ஏடா உனக்கு வெக்கமானமே இல்லையா? நீ ஐயாவோட புள்ள, நிச்சயத்துக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் கொடாவிட்டு இருக்க. போடா. கொஞ்சம் மூஞ்சியாது தேஞ்சு போன அம்மி கல்லு மாதிரி. போடி போ. என் கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன். சுழல் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பகட்டு பகட்டுறா. ஏண்டி என்ன நீங்க தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? வா வா. போங்க மாமா, உள்ள உட்காருங்க. ஏப்பா பாண்டி, ஊர்ல இருந்து வர வேண்டியவங்க வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க அப்பதா, உள்ளதா இருக்காங்க. போய் பாருங்க. சரிப்பா. வடிவன் அண்ணன் தானே நீங்க? நிச்சயதார்த்த உள்ள தானே? வாக்கா. வாங்க வாங்க. சித்தப்பா வாங்க. சித்தப்பா வாங்க. பழசையெல்லாம் மறக்கல போல இருக்கு. என்ன பாண்டியா, என்ன பாக்குற? ஒரு நாள் சொன்னியே என்ன அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போவேன்னு சொன்னியே, ஞாபகம் இல்ல? அத நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. செண்பக பாண்டியா, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம வந்திருக்க. ஏன் நீ என் சொந்தக்கார விசேஷத்துக்கு வரலன்னா இந்த ஊரே என்ன தப்பா பேசும். அதனால தான்டா வந்தேன். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமல சார், வாப்பா. சித்தப்பா கூட்டு போய் உட்கார வை. குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. வாங்க சித்தப்பா. வாங்க வாங்க வாங்க. அப்பா, அக்கா மாமா வந்துட்டாங்க. அப்படியா? ஆமாப்பா. நீங்க போங்கப்பா. வாமா. அக்கா வாங்க மாப்ள. வணக்கம்யா. அக்கா, இவனுக்கு வந்த வாழ்வு பாத்தியா? என் வயிறு எரியுது. சரி சரி. வாம்மா. கங்கா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கீங்களா? அந்த பக்கம் போங்க. மாப்ள உட்காருங்க. கங்கா உட்காருமா. கொடுங்க. கொடுங்க மாமா. உட்காருங்க. எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருமா. வாங்க மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேனே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லம்மா. இருங்க வந்துடுறேன். அக்கா, அண்ணன் எல்லாம் விசாரிக்கிற, எங்களெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லல்ல? கங்கா, என் பேர் ஜெயச்சந்திரன். ஞாபகம் இருக்கா? என்ன மாமா நீங்க கூட கிண்டல் பண்ணிட்டு? விவசாயம் என்ன கங்கா?